ஆதாம் ஏவாளும் ஏதேன் தோட்டத்துல ஒருவேளை பாவம் செய்யாது இருந்தா என்ன நடந்திருக்குன்னு கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். யாராவது அப்படி யோசித்து இருக்கீங்களா? யோசிக்கணும். வேதத்தை பல கோணங்களிலே யோசித்து பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். முதல் நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படி தானே? பாவம் செய்த பிறகு தான் ட்ரெஸ்ஸு போட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸாக இருந்தது? தேவனுடைய மகிமை அவங்களை மூடி இருந்தது இல்லையா? அந்த சரீரத்தை பார்க்குற அந்த ஒரு மனப்பாங்கு இல்லை. இன்னைக்கு பார்க்குற மாதிரி அன்னைக்கு சரீரத்தை மனிதன் பார்க்கல. ஏன்னா அவங்க ஆவிக்குள்ளா இருந்தாங்க, ஆவியில் நடந்தாங்க. மனிதனை தெய்வ மகிமை மூடி இருந்தது. அதனால அவங்களுக்கு ஆடைகள் தேவையில்லை இல்லையா? இப்போ ஆடைகள் தேவையில்லைன்னா சரவணா ஸ்டோரி இல்லை, போத்தீஸும் கிடையாது, வீராசம் கிடையாது, என்ன துணி கடைகளே கிடையாது, அதுக்காக ஒரு தெருவே கிடையாது, அதுக்காக ஏறி ஏறி இறங்க வேண்டிய வேலை கிடையாது. இந்த கலர் போடலாமா, அந்த கலர் போடலாமா, இல்லாத கலராக எடுப்போம். நிறைய டைம் மிச்சம். நிறைய நம்ம பாவம் செய்யாமல் போயிருந்தா நமக்கு நிறைய நேரம் வீணான காரியங்களுக்கு செலவிட்டு இருக்க மாட்டோம். சரி, நான் யோசித்தேன். இன்னைக்கு பைக்கை கண்டுபிடிச்சான், செல்போனை கண்டுபிடிச்சான். என்ன மனிதனுடைய அறிவு மனிதனுடைய எல்லா மனித பிடிப்புக்கு பின்னாடி ஒரு அழிவு இருக்கு இல்லையா? இங்க ஏதவனும் யோசித்தீங்க, அவன் கண்டுபிடிப்புக்கு பின்னாடி பார்த்தோன்னா அது ஒரு அழிவு இருக்கு. மனிதனுக்கு ஒரு தீங்கு இருக்கிறத பார்க்க முடியும். மனிதன் அதாவது அவன் சொந்த அறிவினாலே அவன் இதை கண்டுபிடிச்ச அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்திலே அவன் கண்டுபிடிச்ச காரியங்கள் தான். அதனால நமக்கு சில நன்மைகள் இருக்கிறது, நம்ம அனுபவிக்கிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் பாவம் செய்யாமல் இருந்திருப்பானால் அவனுடைய காரியம் எப்படி இருந்திருக்கும்? இயேசு தண்ணி மேல் நடந்தாரு இல்லையா? திடீர்னு ஒரு குறுக்கு ஒரு ஆறு வந்தால் அப்படி நடந்து போயிருப்போம். நம்ம எல்லாரும் நடந்து போயிருப்போம் இல்லையா? இயேசு அப்படியே திடீர்னு பார்த்தா கொலை செய்ய வந்தாங்க. திடீர்னு அங்கேருந்து என்ன பண்ணார்? காணாமல் போயிட்டார். எல்லாம் ஒன்றா நில்லுங்க டக்குன்னு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் போகணும் கொஞ்ச நேரத்தில். டப்புன்னு என்ன பண்ண எல்லாரும் பறந்து தெய்வ தூதர்களை போல் குடும்பமாக எங்கே போயிருப்போம்? எந்த ஃபங்க்ஷன் போகணுமோ அங்கே போயிருப்போம். சரி, அங்கே என்ன கொடுத்துருப்பாங்க? வகை வகையான பழ வகைகள் வச்சுருப்பாங்க இல்லையா? விதவிதமான பழ வகைகள். என்ன அதில் பைபர் நிறைய இருக்கும். இப்போ வெந்த சோறு கறியெல்லாம் சாப்பிட்டு வயிற்று உள்ள ஜாமாய் அது வெளியே வராமல் மூல நோய் இன்னைக்கு டாக்டர்கிட்ட ஓடுறோம். அந்த வேலை மிச்சம். வியாதியிலேருந்து எல்லா வியாதியும் எல்லாம் ஏன்னா இயற்கையாக சாப்பிட்ற சாப்பாடு மிக சத்தானதாக இருந்திருக்கும். நமக்கு எல்லாமே சரீரம் சிறப்பாக இருந்திருக்கு. எந்த ஒரு வியாதியும் வருவதற்கு வாய்ப்பே இருந்திருக்காது இல்லையா? இந்த பக்கம் இந்த மலை தேவையில்லாமல் இருக்குது, மலையே அந்த பக்கம் போயிடு நீ அப்படின்னு சொன்னால் அந்த மலை அந்த பக்கம் போயிட்டு இருக்குமா இல்லையா? போயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒருவேளை அன்றைக்கு அவனுடைய விசுவாசம் கம்மியாக இருந்திருக்கலாம். தேவன் அவருடைய சாயலை சிருஷ்டிந்தாலும் கூட அவனுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம், தேவனோடு அனுதினமும் பேசுகிற ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருந்தது. அப்போ அவரிடத்துல நிறைய நடந்து மிக சிறந்ததை கற்றுக்கொள்ள முடியும். தேவனை போல முழுமையாய் செயல்பட்டு இருக்க முடியும். அவன் எதை நினைக்கிறானோ அந்த விசுவாசத்தை கொண்டு அவன் என்ன பண்ணிருக்கோம்? சொல்லும் போதே நடந்திருக்குமா இல்லையா? ஆமா. சரியா வளராத மரத்தை பார்த்து ஏசு நல்லா வளருன்னு அது வளர ஆரம்பிச்சிடும். வளர வெளியே கிளம்புற மழை வரமா இருக்கு, மழையே ஸ்டாப், வராது. ஓவரா மழை அடிக்குது, ஸ்டாப், போதும். இப்படி எல்லாவற்றையும் விசுவாசத்தை கொண்டு அவன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு நாளும் தெய்வ பிரசன்னத்துல களி கூறுகிறவனாக தன்னுடைய தேவைகள் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் மிக எளிதாக பெற்றுக்கொள்ளக்கூடியவனா இருப்பான். ஹல்லேலூயா இல்லையா? 5 அப்பம் 2 மீன் கொஞ்ச நேரத்தில் ஆசீர்வதிச்சா 5000 பேருக்கு உண்டாக்குறது. அப்போ சாப்பாடு பிரச்சனை இல்லை, எல்லாம் தன் விசுவாசத்தை கொண்டு செய்து கொண்டிருப்பான்.
இல்லையா? இன்னைக்கு இருக்கிற கண்டுபிடிப்புகள்லாம் அன்னைக்கு தேவைப்பட்டிருக்காது. தேவைப்பட்டிருக்காது. இப்படியெல்லாம் இருந்திருக்கும். எப்படியெல்லாம்? எப்போ பாவத்தில் விழுந்தானோ, எப்போ தேவன் கொடுத்த அந்த மகிமை இழந்தானோ, அவனை விசுவாசத்துல கொண்டு வருவதற்காக தேவன் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அநேக காரியங்களை. ஆமா. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவர் உண்டென்றும் அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் அதை நம்ப வேண்டியது அவசியமா இருக்குது. அதுக்கு தான் சபைக்கு வருகிறோம். சபைக்கு வருவதற்கு காரணம் அவர் இருக்கிறாரு. அவர் தேடுகிறபடினால அவருக்கு நமக்கு நன்மை செய்வார்னு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவன் தான் அவருக்கு பிரியமாய் வாழ முடியும். அந்த விசுவாசம் என்பது என்ன? அதை தான் கற்றுக்கொள்ள வருகிறோம். அந்த விசுவாசத்துல வளருவதற்கு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இருக்கு, ஒரு நாள் இருக்க மாட்டேது. அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு, விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு எளிதான முறையை தான் ஆண்டவர் இந்த ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்ததை கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அதையே நான் திருந்து சில காரியங்கள் அதுல இருந்து உங்களுக்கு எடுத்து காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் புத்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல 13 to 19 வசனத்தை வாசிக்கலாம். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்தில் கொல்லப்பட்டவனும் விருத்தச்சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்தச்சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோலுள்ள ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அலையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஆண்டவர் ஆபிரகாமோட 75 வயதுல அவனோடு பேசுகிறார். அந்த 75 வயது வரையில அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறது. அந்த காலத்தில் குழந்தை இல்லாத இருக்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இவனுக்கு அந்த இடத்துல அந்த பிரச்சனை, அவனை தேடி வருகிறார் ஆண்டவர். குறிப்பிட்டு இவனை தேடி இவனுக்கு நன்மை செய்து இவனுக்கு ஒரு வாரிசை கொடுத்து அதன் மூலமா ஒரு பரிசுத்த சந்ததி உண்டாக்கணும்னு சொல்லி, உன் வீட்டை விட்டு இனத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு வா, உனக்கு புதிய சந்ததியாய் தேவ சந்ததியாய் தேவனை ஆராதிக்கிற, தேவனை தீர்ந்து கொள்ளுகிற, தேவ வசனத்தில் தேவனுடைய வழியில் நடக்கிற ஒரு கூட்டத்தை நான் இந்த உலகத்தில் உண்டாக்கி காட்டுவேன்னு சொல்லி ஆபிரகாமை அழைக்கிறார். அவனுக்கு வாக்குத்தத்தத்தை செய்கிறார். ஆனால் 24 ஆண்டு காலம் அநேக காரியங்களை தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவன் 99 வயதாகும் போது அவனுடைய விசுவாசம் இழந்தவனாய் இருக்கிறான். இதுவரை நம்பி வந்த அவன் மனைவியுடைய ஆலோசனை கேட்டு தன் வேலைக்காரோடு சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு இஸ்மவேல் என்று பேர் வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரு 13 வயசு ஆயிடுது. இப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு திட்டங்கள்லாம் மறந்து போய், நமக்கு ஒரு குழந்தை வேணும், எப்படியோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, போதும் இவனை வச்சுட்டு வாழ்ந்துடுவோன்னு சொல்லி அவனுடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு கடவுள் சொன்னதெல்லாம் மறந்து போய் அவன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் மறுபடியும் தன் பண்ணின வாக்குத்தத்தை நினைவுபடுத்துகிறார், அதை உறுதிப்படுத்துகிறார். இவனோ நிச்சயம் இல்லாதவனாய் இருக்கிறான். தேவன் அங்க நிச்சயம் ஒரு குமாரனை பெறுவாள். நிச்சயம். இப்போ கடவுளுடைய வார்த்தையினால அதுல ஒரு நிச்சயம் இருக்கும், ஒரு உறுதி இருக்கு. எங்க வேணா படிங்க, தேவன் எங்க பேசுறாரோ, எங்க அவர் வாயிலிருந்து பேசுற எந்த வசனத்தை எங்க படித்தாலும் அங்க ஒரு நிச்சயம் இருக்கும். நிச்சயம் இல்லாத வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து வரவே வராது. அப்போ கடவுளுடைய வார்த்தை கேட்டு வந்த இவனுக்கு காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, சரீரத்தில் பலவீனங்கள் எல்லாம் மாறும்போது, ஏதோ எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு, ஏதோ எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிட்டான், போதும் இவனை வச்சு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதிலே சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்த ஒரு வாழ்க்கை வாழுகிறத இங்க பார்க்க முடிகிறது. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்த நீங்கள் ஆண்டவருக்குள்ள வரும்போது பெரிய பெரிய எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம்.
ஆண்டவர் ஏத்துக்குனா அப்படி ஆயிடுமாமே, இப்படி ஆயிடுமா, இது கிடைச்சிருமாமே, இப்படி அற்புதம் நடந்துருமாமே, இப்படி உயர்ந்த வாழ்க்கை கிடைக்குமான்னு சொல்லி அநேகர் உங்களை சொல்லி அழைத்திருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனா இவ்வளவு நாள் ஆகி என் வாழ்க்கையில பெருசா ஒண்ணு நடக்கல. ஆனா பழைய நிலைமை காட்டிலும் இப்போ நான் பரவாயில்ல, இப்போ சொல்லிக்கொள்ளுகிற மாதிரி ஏதோ ஒரு மாற்றம், ஏதோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். இது போது ஆண்டவரே, ஆபிரகாமை போல பெருசா எதிர்பார்த்தேன், ஆனா நடக்கல. ஆனால் ஏதோ உனக்கு ஓரளவுக்கு நடந்திருக்கு. இந்த இஸ்மவேலை வைத்துக்கொண்டு நான் வாழ்ந்துடலாம் நான் நினைத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா காலங்கள் மாறும் போது எல்லாமே இனி ஆண்டவர் சொன்னது நடக்காதது போல இருக்கிறது. ஆகையினால அதை கைவிட்டுட்டு இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கு இல்லையா? ஆண்டவரிடத்துல வருகிற எல்லாருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு தான் வரும். எதிர்பார்ப்பு இல்லாம வந்திருக்கீங்களா? நானும் அப்படிதான் வந்தேன். கிறிஸ்டின் ஆயிட்டா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் நம்மள ஐக்கியம் கிடைக்கும், நமக்கு பெரிய பெரிய வேலை கிடைச்சிடும், பெரிய பெரிய ரெக்கமெண்டேஷன்ல போயிடலாம், கம்பெனியில் போனா சீக்கிரத்தில் மேலே வந்துடலாம், நல்ல பெரிய பெரிய ஆட்களுடைய உதவியெல்லாம் கிடைக்கும். அப்படிலாம் எனக்கு என்ன இருந்தது. கட்சியில் எதுவுமே அப்படி எதுவும் நடக்கவில்லை, எதுவும் நடக்கவில்லை. ஏன்னா அதெல்லாம் ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, எதிர்பார்ப்பு தான். ஆனால் கர்த்தரை குறித்த அறிவையும் அவரை விசுவாசிக்கும் பொழுதுதான் பெரிதான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை நான் படிக்காதபடினாலே, எனக்கு கற்றுக் கொடுக்காதபடினாலே அது எனக்கு புரியல. அநேக ஆண்டுகள் ஆண்டவர் தேடியும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நான் ஒரு ஆவரேஜ் வாழ்க்கை வாழ்ந்து ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நடக்குது, நான் திருப்தி அடைந்தவனா வாழ்ந்து கொண்டு இருந்தேன். இன்னைக்கு அப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆனா ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு வரும்போது, விசுவாசத்தை நாம் பயிற்றுவிக்கும் போது, கற்றுக்கொள்ளும் போது பெரிதான காரியங்களை விசுவாசிக்கத்தான் ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு எல்லையை கடந்து பெரிய பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும், சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் கடவுளிடத்தில் எதையும் நாம பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தருவாரா, இவர் தருவாரா, இங்கிருந்து வருமா அங்க வருமா யோசித்தோம்னா அதெல்லாம் ஒரு சரியான விசுவாச வாழ்க்கை கிடையாது. சரியான விசுவாச வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கைக்குன்னா நாம ஏதாவது செய்யணும் இல்லையா? நெல் மூட்டை கையில வச்சுக்கின்னு இந்த மூட்டை 100 மூட்டை ஆகும்படியா நான் ஜெபிக்கிறேன். இதற்காக ஒரு 10 நாள் உபவாசம் போட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஒரு மூட்டையை 10 மூட்டை ஆக்கிடும், இல்லது 100 மூட்டை ஆக்கிடும். ஜெபம் பண்ணா நீ எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணாலும் நீ சோர்ந்து போய் டல்லாகி அந்த ஜெபம் பழிக்காது. வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறோடைய ஜெபம் அருவருப்பானது. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நீ அதை புரிந்து கொள்ளாம அதன் அடிப்படையில் உன் ஜெபம் இல்லாவிட்டால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அதை தேவன் கேட்க தயாரா இல்லை. அருவருப்புன்னு என்ன? அந்த வார்த்தை கேட்க அவருக்கு பிடிக்கல இல்லையா? சிலர் பேச வார்த்தை கேட்டால் நம்ம ஐயோ காதலே கேட்க முடியலப்பா, இன்னாம இவ்வளோ மோசமான வார்த்தையில் யூஸ் பண்றாங்க, எனக்கெல்லாம் அப்படி கூசுதுன்னுவாங்களே, அப்ப அது அருவருப்பா இருக்குல்ல. அது போலதான் சிலருடைய ஜெபம் இருக்கு ஆண்டவருக்கு. வேதத்தை கேளாமல் தேவன் கற்றுக் கொடுக்கிற வழியிலே பாதையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டு அதை ஜெபிக்காதபடினால அந்த ஜெபத்தை கேட்கவே தயாரா இல்ல. அதுக்கப்புறம் எங்கிருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கிறது? அப்போ விதையை என்ன பண்ணணும்? போய் விதைக்கணும், நீர் பாய்ச்சணும், அப்புறம் விளைச்சலை எதிர்பார்க்கணும். ஹலோ, இதுதான் விசுவாசம் செயல்படுகிற ஒரு வழிமுறைகள். நீ முதலாவது விதைக்கணும், அதற்காக ஏதாவது செய்யணும், செயல்படணும். வியாதியை குணமாக்குவார்னா வியாதி குணமாக்கினது போல எழுந்து ஒரு ஸ்டெப்பாவது வைக்கணும். ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார் என்றதை உறுதிப்படுத்த முடியாது. நீ ஒரு அடியாவது எடுத்து வைக்கும் போது தான் அந்த விசுவாசத்தின் மூலம் அது செயல்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு போய் விதைக்கணும். விதைக்கும் போது அது பெருத்த அறுவடை கொடுக்க, அறுவடைக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நான் விதைத்து இருக்கிறேன், அது 100 மடங்கு பலன் கொடுக்கிறேன். நான் செயல்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, நீ சொன்னபடி நான் செயல்பட்டு இருக்கிறேன், நீ சொன்னபடி நான் செய்திருக்கிறேன், இந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று செய்யும் பொழுது அப்போதான் நம்ம பெரிதான காரியங்களை எதிர்பார்க்கும் போது பெரிதாய் தேவன் செய்ய வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா எதுவுமே செய்யாம நடக்கணும் ஜெபம் பண்ணா நாம் செய்ய எது நடக்கணும்னு விரும்புகிறோமோ அதற்காக நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கீங்க? ஹல்லேலூயா. அதற்கான உங்களுடைய விசுவாச செயல் என்ன? இப்போ இவனுடைய ஆபிரகாம் நிலைமை என்ன? கொஞ்ச நாள் விசுவாசித்து வந்தான், கொஞ்ச நாள் எதிர்பார்த்து வந்தான். நடுவில் அவனை சந்தோஷப்படுத்த சின்ன காரியம் ஒன்று நடந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் வயசாயிடுச்சு, அவன் சரீரத்துல பலன் குன்றி போயிடுச்சு. இப்ப அவனால நம்ப முடியல, அதனால அதை மறந்து போயிட்டான். ஆனா ஒரு வாக்கு பண்ணினவர் மறக்கவில்லை. ஹல்லேலூயா.
அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தால, ஒரு நோக்கம் வைத்திருந்தால, உன் மூலமா ராஜாக்களும் ஆசாரியர்கள் எழும்புவார்கள் சொன்னார் இல்ல. உன்னை பெரிய ஜாதியாக்குவன் சொன்னாரு, அவனை பெரிய தேசமாக்குவன் சொன்னாரு. வாக்கு கொடுத்த தேவன் அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் அவர் எதையும் மாற்றிக்கொள்ளவில்லை. காலங்கள் கடந்து வரும்போது நீங்க என்ன செய்கிறீங்க? சில காரியங்களை பார்த்து திருப்தி அடைந்து போதானவர, ஓ இதுதான் போது வாழ்க்கை பொழுது, இது கிடைச்சா போதும் சில அங்கேயே ஸ்டாப் ஆயிடுறீங்கல்ல. உங்கள் மேல் இருக்கிற திட்டங்கள் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போது மறுபடியும் 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 தேவனுடைய சத்தத்தை கேட்க உங்களை செவியை கொடுக்கிறீர்களோ, அப்போது கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நான் சொன்னதை நிச்சயமா செய்வேன். ஹல்லேலூயா. நிச்சயமா நான் செய்வேன். இப்போ இவன் விசுவாச வாழ்க்கை ஆரம்பிச்சு கடந்து வர என்னுடைய விசுவாசம் குறைஞ்சு போனதான் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் கழிச்சு என்னுடைய விசுவாசம் ஒன்றும் இல்லாத நிலைமையில ஆண்டவர் சொல்றதையே கேட்டு சிரிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டான். அதே சிரிப்பா இருக்கு உனக்கு. நகைக்க ஆரம்பிச்சிடறேன். என்ன ஆண்டவரே சொன்னீங்க, இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு, இப்ப நான் தாத்தாவாயிட்டேன், இப்ப அதையே சொல்றீங்க, எனக்கு சிரிப்பா வருதுன்னு அவன் சிரிக்கிறான். ஆனா இவனை பார்த்து என்ன சொல்லுகிறது வேதம்? விசுவாசத்தில் வல்லவனானான். எப்போ வல்லவனானான்? இவன் தான் விசுவாசம் அப்படியே இறங்கி போச்சு. வாசிக்கலாம் நீங்க எடுத்து ரோமருக்கு எழுதின புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல 17 - 21 வரைக்கும் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21 வரைக்கும். அந்த ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கை போல் அழைத்தவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசத்தின் வல்லவனான 99 வரைக்கும் அவன் விசுவாசத்தின் வல்லவன் ஆகல. அவன் விசுவாசத்தோடு ஆரம்பித்த அவன் வாழ்க்கையில காலங்கள் கடந்து வர விசுவாசத்துல குறைவுபட்டு ஆண்டவர் சொன்னதை நம்பக்கூடாத ஒரு நிலைக்கு ஒரு அவிசுவாசை தான் இங்க இருக்கிறத நம்ம ஆதியாகம புத்தகத்துல வாசித்தோம். ஆனா இங்க இவன் விசுவாசத்தில் வல்லவனானான். எப்போ வல்லவனானான்? இந்த 99 வயதிலிருந்து அந்த 100 வயதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் அவருடைய விசுவாசத்துடைய வளர்ச்சியும் பார்க்கிறான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இங்க சொல்லுகிறாரு. அவர் இவன் வாழ்க்கையில் இல்லாத ஜாதிகளுக்கு தகப்பன். இவன் ஜாதிகளுக்கு தகப்பனா இல்லையே, ஒரு குழந்தையும் பிறக்கலையே. ஆனா ஜாதிகளுக்கு தகப்பன், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிறவர் என்று அவனுக்கு ஆபிரகாம் பெயரை வச்சு நீ ஜாதிகள் தகப்பன் என்று அவனை சொல்ல வச்சு அந்த இருக்கிற எல்லா வேலைக்காரர்கள் ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்ல வச்சு இந்த ஒரு வருஷத்துல என்ன நடக்குது? எல்லார் வாயிலும் ஜாதிகளின் தகப்பன் ஜாதிகள் தகப்பன்ற அந்த சத்தம் அந்த ஊரிலே துணித்து கொண்டு இருக்கிறது. எல்லார் வாயிலும் இந்த ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன் சொல்ல சொல்ல என்ன நடக்கிறது? இந்த வார்த்தையினுடைய வலிமை என்ன செய்கிறது என்றால், இந்த ஆபிரகாமுக்குள்ள தன் சரீரத்துல ஒரு மாற்றத்தை உணர்கிறான். தன்னுடைய சரீரத்துல ஒரு பலனை உணர்கிறான். அவனுக்கு ஒரு பெரிய சக்தி வருகிறத உணர்கிறான். ஏதோ ஆண்டவர் பேசி போன பிறகு என் பெயரை மாத்தின போது ஏதோ எனக்கு நடக்கிறது, ஏதோ எனக்கு ஒரு சுறுசுறுப்பா இருக்க முடியுது, ஏதோ என் வேலைகளை செய்ய முடிகிறது. நான் ஒரு தாத்தாவை போல இல்ல, எனக்குள்ள ஒரு வாலிபனை போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இதெல்லாம் அவன் உணர ஆரம்பிக்கும் போது கர்த்தர் சொன்னதை இன்னும் அதிகமாய் விசுவாசிக்க ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. அவர் சொல்லும் போது அவனுக்கு புரியல, ஆனா அதற்கான காரியத்தை ஒண்ணு செஞ்சுட்டாரு. உன் பேரை நான் மாத்திட்டேன். ஹல்லேலூயா. உன் பேரை மாத்திட்டேன். நீ ஜாதிகளின் தகப்பன். நீயும் சொல்லு, எல்லாரும் சொல்லு. எல்லாரும் சொல்ல 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 அந்த வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுது பாருங்க. ஹல்லேலூயா. குடும்பமா, உங்க குடும்பத்தில் என்ன நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? சேர்ந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா.
எல்லாரும் சேர்ந்த காரியம். உங்க குடும்பத்துல எதை நீங்க அடையணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, உன் பிள்ளைகளை சொல்ல வைங்க, நீங்க சொல்லுங்க, மனைவி சொல்லுங்க, சேர்ந்து கர்த்தர் இதை செய்ய போகிறார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தந்து விட்டார் என்று சொல்லுங்க. இப்படி சொல்லி கொண்டு பாருங்க, சில மாதங்களிலே, சில வருடங்களிலே உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உங்களால காண முடியும். ஹல்லேலூயா. கழுகை போல உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. பலவீனமா இருக்கிற வயசாயிசுன்னு என்ன வருதா, உடனே இப்படி சொல்லுங்க, கழுகை போல வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. மான் கால்களை போல என் கால்களை ஆண்டவர் பலனுள்ள கால்களை மாற்றுகிறார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு உண்டாகிறது. ஹல்லேலூயா. மோசே 120 வயது வரையிலும் எப்படி இருந்தானா, பலன் கூறியவும் இல்லை, பார் இருள் அடையும் இல்லை. உயர மலைக்கு ஏறி போனான். சரிப்பா, அவன் வேலை எல்லாம் முடிஞ்சது, எப்படி படுத்துக்கோ, உயிர் போக போகுது, நாங்கள் அவன் அடக்கம் பண்ண போகிறோம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு அழகா போய் நிம்மதியா பலவீனப்பட்டு நடக்க முடியாம அப்படியே வியாதிப்பட்டு தட்டு தடுமாறி அப்படிலாம் மோசை மறைக்கல. ஹல்லேலூயா. ஒரு குறையும் இல்லாம சரீரத்துல பார்வை குன்றாம அழகா ஆண்டோடைய மலையில போய் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல இப்ப மறிக்க போகிறாரு. மறிச்சா உயிர் பிரிந்தது, அப்படின்னு அடக்கம் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் வல்லவனான இந்த ஒரு வருடத்துல அவனுக்கு நடக்கிற அந்த மாற்றங்களை உணர்கிறான். சூழ்நிலைகள் மாறுகிறது, மனைவிக்குள்ள ஒரு மாற்றம் வருகிறது, இவனுக்குள்ள மாற்றம் வருகிறது, சரீரத்துல பலனை உணர முடிகிறது. ஒரு வாலிபனுக்கு இருக்கிற ஒரு நிலை போல அவனுக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுகிறது. இதை பார்த்து ஆண்டவர் ஏதோ செய்து கொண்டு இருக்கிற, அவனுக்கு தெரியாது. பேர் மாத்தினதுனாலதான் அது நடக்கிறன்ற ரகசியம் யாருக்கு தெரியாது, இந்த ஆபிரகாம் சுத்தமா தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், செய்கிறான்னு அவருக்கு தெரியும் அதனுடைய விளைவு. நம்ம கண்ண மூடி நீ செஞ்சா போதும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரை சொன்னா நடக்குமா? சொன்னா ஆமா. போய் தூண்டில போடணும்னா பேதுரு போய் தூண்டில போறான். என்ன ஆண்டவரை போய் கடல்ல போய் தூண்டில போட சொல்லிட்டீங்க. அது சரி, தூண்டில போட்டேன் சரி, மீன் கிடைக்கும், அதுவும் சரி. முதல் வர மீன்ல வெள்ளி பணம் கிடைக்கின்ற, அது எப்படி கிடைக்கும்? அது எப்படி? ஒரு 10 மீன் 20 மீன் பிடிச்சி, இல்லை ஒரு 100 மீன் பிடிச்சி, அதில் எதனா ஒன்று வயிற்ற போட்டு வாயை பிரித்து பார்த்தா கிடைக்கலாமே. போன தூண்டில போட்டேன்னா முதல்ல வர்ற மீன்ல வெள்ளி பணம் இருக்குன்றீங்களே, எப்படி? நீ போ. ஹல்லேலூயா. நீ ஆழத்துல போடு. ஆண்டவரே, முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ஒன்று எனக்கு கிடைக்கவில்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி 1 மணி நேரம் உங்க பேச்சை கேட்டுட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டேன். அந்த பிரசங்க கேட்ட உடனே நீங்க ஒரு சாதாரண ஆள் அல்ல. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, உங்க வார்த்தையில ஒரு உயிர்ப்பிக்கிற தன்மை இருக்கிறது, உங்க வார்த்தையில ஒரு பவர் இருக்கிறது. உங்க வார்த்தையின்படி செஞ்சா நடக்கின்ற நம்பிக்கை இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் தோற்று போனவன் தான், ஆனாலும் நீ சொல்கிறபடியே நான் ஆழத்தில் போடுகிறேன் என்று போட்டு போது ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. என்னதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தாலும் வார்த்தை விசுவாசிக்க மரியாள் தேவை. ஹல்லேலூயா. 4000 ஆண்டுகள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் இந்த பூமியில ஒரு சாதாரண ஒரு பெண்மணி அவருடைய வார்த்தை விசுவாசிக்க விட்டால் தேவகுமாரன் இந்த உலகத்தில் பிறந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. உண்மைதானே? ஹல்லேலூயா. நம்ம எல்லைகளை கடந்து நம்முடைய வாழ்க்கையில பெரிதான காரியங்களை சாதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை அளவு கூட்டிக்கிட்டே போகணும். ஹல்லேலூயா. பெரிதான காரியங்களை விசுவாசிக்கணும், நம்ப முடியாத காரியங்களை விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசித்தா நம்ம அதுக்காக ஏதாவது பண்ண முடியும். நம்ம செய்யறதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும் இல்லையா? விதையை திரும்ப விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சிரும், விளைய செய்கிறது யாரு? இது எப்படி நடக்கும்? உள்ளுவன் நடக்குது. உள்ளுவன். அப்போ நம்முடைய வேலை இதுல கம்மியாக தான் இருக்கு. விசுவாசத்தின் செயல்பாடுகளே நம்ம செய்யறது சின்னதாக இருக்கு. சில முடிவுகளை எடுக்க வேண்டியது, சில இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு. நாம் செய்யற விசுவாசத்தில் சில அடிகளை தான் வைக்கிறோம், ஆண்டவர் பல அடிகளை உனக்காக வைக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு தெரியாம அநேக காரியங்களை அவர் செய்து முடிக்கிறார்.
அது விளைய செய்கிற வேலை அவர் எடுத்துக்கொள்கிறார். நீ விசுவாசத்தை எடுத்து வை. ஹல்லேலூயா. உன் பேர் ஆபிரகாம் மாத்தி டெய்லியும் சொல்லு, போதும், அற்புதம் நடக்கும். இந்த ஒரு வருடத்தில் என்னுடைய விசுவாசத்தை வளர ஆரம்பிக்கிறது. என்னுடைய சரீரத்துல மாற்றங்கள் ஏற்படுகிறது. விசுவாசத்துல இப்பத்துல இருந்தா அவனுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. சொல்ல சொல்ல ஒரு வருடத்துல சாரால் குழந்தை பெற்ற பிறகு அந்த விசுவாசத்தை ஒரு எல்லைக்கு கடந்துருச்சு. வெள்ளைக்கு அப்ப ஆண்டவர் பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிட்டான். விசுவாசத்துல வளர்ந்துட்டான். இப்பதான் விசுவாசம் வளர்ந்துருச்சு. இதுக்கப்புறம் 17 வருஷம் பிறகு ஆண்டவர் மறுபடியும் வர்றாரு. ஆபிரகாமே, உன் பிள்ளை எனக்கு பலியாய் கொடு. இப்போ இன்னும் விசுவாசத்துல வளர்ந்துட்டான். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஜாதிகளின் தகப்பன் சொல்லி இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டேன். இப்ப ஆண்டவர் தன் பிள்ளையை ஒரு பலியாக கேட்கிறாரு. நான் இப்பவும் ஜாதிகளின் தகப்பன் தான். ஹல்லேலூயா. இந்த ஜாதிகளின் தகப்பன் சொன்ன அந்த வார்த்தை எப்படி தேவன் அவமாக்க முடியும்? நான் பலனற்று இருக்கும்போது, பலவீனமாய் இருக்கும்போது, வயதாய் இருக்கும்போது, நானே சந்தேகித்து இருக்கும்போது, 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ என்று கேள்வி கேட்ட எனக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றின என்னுடைய தேவன். அவர் சொன்னார், என்னை ஜாதிகளின் தகப்பன் என்று பெயரை மாற்றி அதை செய்து முடித்த ஆண்டவர் இப்போது என்னுடைய மகனை பலியாய் கேட்கிறார். அப்போ அவன் ஒரு சலனமும் படல, ஒரு கவலையும் அடையல. அவனுக்கு விசுவாசத்தில் வல்லவன் ஆயிட்டான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை முதல்ல அவன் ஆரம்பித்து வைத்தது என்ன, வளர்த்து விட்டது என்ன, அந்த அறிக்கை. ஆபிரகாம் ஜாதிகளின் தகப்பன் என்ற எல்லாரும் சொல்ல வச்சு அவனும் சொல்லி 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 அவன் இதயத்தில் நிறைஞ்சு போச்சு, நான் ஜாதிகளின் தகப்பன். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் அவன் விசுவாச லெவலை கூட்டினது. இப்ப தன் மகனையும் பலி கொடுக்க தைரியமா கொண்டு போகிறான். ஏன்னா ஆண்டவர் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் அவன் பலியா கேட்டு பலியா கொடுத்தாலும் ஆண்டவர் அவனை உயிர்ப்பிக்க வல்லவரா இருக்கிறார். இல்ல மறுபடியும் ஒரு குழந்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்ப எப்படியாவது என்ன ஜாதிகள் தகப்பன் ஆக்குறது உறுதி என்பது உறுதியாய் தைரியமா தன் மகனை பலி கொடுக்க தைரியமா போகிறான். அதனாலதான் அங்க போகும் அந்த இடத்துல கேட்கிறான், பலி எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வேலைக்காரன் எங்கே? வேலைக்காரன் கேட்கிறான், நானும் அவனும் மீண்டும் வருவோம். ஹல்லேலூயா. போய் அப்ப அங்க பார்க்கணும். அதுதான் விசுவாசத்தில் வல்லவன். அந்த இடத்துல பதில் எப்படி கொடுக்கிறான்? ஓ, நான் எழுதிட்டு போல, இன்னும் ஆண்டவரே கொடுத்துட்டீங்களே, எல்லாத்தான் அப்படியே கேட்குறீங்களே, நான் என்ன பண்றது? ஒரே ஒரு மகனை கொடுத்து அவனை பலியா கேட்கிறேன்னு நழுல சந்தோஷமா போறான். சந்தோஷமா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பாருங்க, நம்முடைய விசுவாசத்தை மெச்சிக்கொள்கிற தேவன், கனப்படுத்துகிற ஒரு தேவன். அந்த விசுவாசத்தை தான் சோதிக்கிறார். எவ்வளவா என் மேல நம்பிக்கை வைக்கிற என்பதை ஆண்டவர் அதை பார்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி இந்த கேட்கிறான், ஆண்டவரே, அவர் சொல்ற, நான் வந்து உங்க வீட்டுக்கு ஜெபம் பண்றேன். அவர் சொல்ல, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்கு வர நான் பார்த்துருன்னு இல்லை, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அப்படி திரும்பி பார்க்கிறார் எல்லாரும். யார? யூதர்களை. அவன் யூதனே இல்லை, அவன் யூதன் இல்லை, நியாயப்பிரமாண புத்தகத்தை படிக்கல. அவன் திரும்பி பார்க்க அவங்களுக்கு, இஸ்ரவேலிலும் இப்படிப்பட்ட விசுவாசத்தினை காணவில்லை. உன் விசுவாசத்தை மெச்சிக்கொள்ளுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற ஆண்டவர். நீ விசுவாசத்தோட ஒரு அடி வைக்கும் போது அவர் உனக்காக 100 அடி வைக்க அவர் தயாராக இருக்கிறார். நீ விசுவாசத்தை பேசுகிற வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசிக்கலாம். 7:22 வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரிகளிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். இந்த மோசையை குறித்து அவன் எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது இங்கு சொல்லப்பட்டுகிற இந்த வசனம், எகிப்தில் இருக்கும்போது, அங்கே ஒரு இளவரசனாக இருக்கும்போது, எகிப்து தேசத்துடைய ராஜாவின் வீட்டில் இருக்கும்போது, அந்த ராஜாங்கத்தினுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கும்போது, அவனை ஒரு ராஜாவாக அடுத்த ராஜாவாக்குறது கூட அவன் தகுதி உள்ளவனாக இருந்தான். அப்படிப்பட்ட இருக்கும்போது அந்த இடத்துல அவனுக்கு எல்லா கலைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டு, ஒரு ராஜகுமாரன் எப்படியெல்லாம் அவன் தகுதியுடைய இருக்கணும், எல்லாம் சண்டையை கற்றுக்கணும், எல்லாம் வித்தைகளை கற்றுக்கணும், எல்லாம் படிக்கணும், அவன் எல்லாம் உயர்றக எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற அவன் வாக்குக்கு வல்லவனா இருந்தான். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் சகல சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டான்.
கற்பிக்கப்பட்டு ஆ, வாக்கிலும் செய்கையிலும் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். வாக்கிலும் செய்கையிலும் வாக்கிலும் செய்கையிலும் வார்த்தை மாத்திரம் பவர்ஃபுல்ல அதை செய்து முடிக்க கூடியவனா வல்லவனாவன் இருந்தான் மோசே. இவனை பத்தி தான் சொல்லுது யாத்திராம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான். அப்பொழுது மோசே ஆ. கர்த்தரை நோக்கி, ம். ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன் என்றான். ரெண்டும் வேற விதமா இருக்கு. அப்போஸ்தலர் உலகத்துல அவன் பெரிய ஆளுன்னு சொல்லுது, இங்க அவன் சொல்றான் நானெல்லாம் பெரிய ஆள் இல்லைங்க, நானு பேசுறதுக்கு திக்கு வாயா இருக்கு, பேச்சு ஒழுங்கா வராது, என்ன நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன ஆச்சு இவனுக்கு? இந்த மாற்றங்கள் இந்த வசனத்துக்கு இந்த டிஃப்ரெண்ட் என்ன நடந்திருக்கு? எது தப்பு எது ரைட்டு? ரெண்டுமே ரைட்டு, ரெண்டுமே. இது எகிப்து தேசத்துல இளவரசனா இருந்தபோது அவன் அப்படி இருந்தான். ஆனால் ஒரு அவசரப்பட்டு ஒரு கொலையை செய்து தன் குற்றவாளியின் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது அவன் தப்பி ஓடி மீதியானியர் தேசத்துக்கு போய் அங்கே போய் தஞ்சம் அடைந்து அங்கே குடும்பத்தை அமைத்து அங்கே ஆடுகளை மேய்க்கிறவனான். இந்த 40 வருட காலகட்டத்திலே அவனுடைய நாட்கள் ஆடுகளோடு கழிந்தது. ஆடுகளோடு, காலையில ஆடுகளை கூட்டிட்டு போனா சாயந்தரம் தான் வரணும். சில வேளையில அங்கேயே தங்க வேண்டிய கூட ஆயிடும். பல 40 வருடங்கள் அவன் ஆடுகளோடு என்ன பண்ணுகிறான்? சம்பாசிக்கிறான், ஆடுகளோடு பேசுகிறான். ஆடுகளுடைய பாஷை, ஆடுகளுடைய விருத்தி அடைவது எப்படி, ஆடுகள் எப்படி சமிஞ்சை கொடுத்து அது என்ன உணர்த்துகிறது, ஆடுகளை பற்றி புரிந்து கொண்டானே தவிர ஆடுகள் என்ன பண்ணும்? மே மேன் கத்தும். அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டுக்கு ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. இதெல்லாம் அவனுக்கு புரிந்தது. இப்ப ஆடுகளுடைய பாஷையை புரிந்து கொண்டால் மனித பாஷைய அவன் பேசக்கூடிய நிலையில் அதிகமாய் மனிதர்களோடு பேசக்கூடிய வாய்ப்பு குறைந்து போனது. அவன் சொந்த மொழியே பேசுவதற்கு தடுமாறக்கூடிய மாறிவிட்டான். வெறிய மேன் கேட்டுனா அவனுக்கு ஆக்சுவலி அவன் பாஷையை பேசுறதுக்கு திக்குவாய் ஆயிட்டான். இதுதான் காரணம், இதுதான். ஆனால் இதே போல ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அவன் தான் தாவீது. ஹல்லேலூயா. அவன் எப்படி இருந்தான்? அனுதினமும் அவரை ஆராதிக்கிறவனாய், அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுகிறவனாய், அவருடைய வசனங்களை தியானிக்கிறவனாய் இருந்தான். ஹலோ, இருக்கீங்களா? ஆனா மோசேக்கு, தாவீதுக்கு இருந்த அப்படிப்பட்ட வேத வசனங்கள், அற்புதங்களை அவன் கேட்டதில்லை. அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. கடவுள் இருக்கிறாருன்னு தெரியாது. முதல் முறையா பேசுறாரு. ஆபிரகாம் ஒருத்தர் இருந்தா, அந்த சந்ததியில நான் வந்தோம், இப்ப அடிமைகளா இருக்கிறோம். யோசேப்பன் ஒருத்தன் இருந்தான், அவன் நம்ம எகிப்து தேசத்தின் அதிபதியா இருந்தான். அவன் மூலமா நாங்க வந்தோம், இப்ப நாங்க அடிமைகளா இருக்கிறோம். அந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையா, வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு பல கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த கூட்டத்துல இவனும் ஒருவனா இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்தானத்தை இழந்து இன்னைக்கு ஆடுகள் மேய்த்து கொண்டு ஆடுகள் பின்பாக தெரிந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு தேவன் நம்பிக்கையும் இல்லை, தன் ஜனங்களை குறித்த எந்த ஒரு தரிசனம், எல்லாத்தையும் இழந்து விட்டான். இருக்கிற வாழ்க்கை போதையா, இருக்கிற அந்த ஆடுகளோட லைஃப், ஆடுகளோடு வாழ்ந்துடலாம். அவனுக்கு எந்த வசனமும் தெரியாது, ஆண்டவரும் தெரியாது. நான் தாவீதும் ஆடு மேய்க்கிறவனா இருந்தாலும், ஆனா தாவீதோ ஜெயிக்கிறவனா இருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நிறைந்திருந்தான். அது காரணம், சில அற்புதங்களை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான், சில அதிசயங்களை கேள்விப்பட்டிருந்தான், ஒரு தெய்வத்தை குறித்து அறிந்திருந்தான். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் அறிந்திருந்தான். அந்த தெய்வத்தை குறித்த அறிவுதான் இவனும் ஆடுகளை மேய்த்து இருந்தாலும் இவன் அப்படி மாறி போகவில்லை. என் போகும்போதும் வரும்போதும் அறிக்கை செய்து கொண்டு, தியானித்து கொண்டு, பாடிக்கொண்டு, ஆண்டவரை துதித்து கொண்டு, இவன் ஆடுகளோடு இருந்தாலும் கூட தேவனோடு சம்பாசிக்கிறவன் இருந்தால், தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்கிறவன் இருந்தால், தேவனை நினைவு கூறுவன இருந்தால், தேவனை துதிக்கிறவன் இருந்தால், தேவனுடைய பிரசனத்தில் நடக்கிறவன் இருந்தால், ஆகையினாலே ஆடுகளை மேய்த்தாலும் என் வாக்குக்கு வல்லவனா இருந்தான். ஹல்லேலூயா. என் காரிய சித்தியுள்ளவனா இருந்தான். ஆனா 40 வருட காலத்திலே இவன் வாக்கு வல்லவனாயும் செய்கள் வல்லவனாய் இருந்த இந்த மோசே என்ன ஆகிட்டான் என்றால், வெறும் ஆடுகளோடு மாத்திரம் சம்பாதித்துக் கொண்டு, ஆடுகள் பாஷை மாத்திரம் புரியக்கூடியவனாய், தன்னுடைய சொந்த மொழியை கூட சரியா பேசக்கூடாதவன மாறிட்டான். ஹலோ, பெரிய பெரிய தரிசனங்களோடு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த உங்கள் உறவுகள் வெறும் ஆடுகளோடு தானா? ஹலோ, ஆடுகளோடு சம்பாஷித்துக் கொண்டிருந்தான்.
நீங்களும் கொஞ்ச நாள் மேன்னு கத்தணும். உங்க வாழ்க்கையும் ஆடுகளை போல, ஆடுகளை பத்தி யோசிக்கிறது, ஆடுகளை பத்திய நீங்க பாடுறது, அப்படியே உங்க வாழ்க்கை மாறிடும். நீங்கள் உறவாட வேண்டிய ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாயில வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு நல்ல வாக்கு வல்லவனும் காரிய சித்தியும் உள்ளவனாய் இருந்த இந்த மோசேயுடைய வாழ்க்கையில 40 ஆண்டுகால் காலம் அந்த ஆடுகளோடு சஞ்சரித்தபடினாலே அவனால பேசக்கூட முடியாத ஒரு நிலைக்கு, தானே தன்னை வாக்குக்கு வல்லவன் அல்ல, தன்னையே அவன் அவ்வளவு தரை குறைவா தாழ்வா நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போயிட்டான். ஒரு காலத்தில் அவன் எகிப்து தேசத்துடைய இளவரசன். ஹல்லேலூயா. அவன் ரோட்ல நடந்து வந்தா எல்லாரும் அவனுக்கு சல்யூட் பண்ணுவாங்க, அவனை பயப்படுவாங்க. அப்படி நெஞ்சை நிமிர்த்தி அப்படி நடப்பான், ஒரு பெரிய வீரனா நடப்பான். அவன் பேச்சில ஒரு பவர் இருந்தது, ஒரு வல்லம் இருந்தது. தன்னை ஒரு தேவ ராஜகுமாரன் என்று எண்ணிக்கொண்டு நடப்பான். அவன் நடை வேற, பேச்சு வேற, உடை வேற, எல்லாம் ஒரு ராஜகுமாரனுடைய நடையா இருந்தது. இன்றைக்கு ஆடுகள் பின்பாக திரிந்து அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஆடுகளை போல பேசிக்கொண்டு தன் சொந்த மொழியை விட்டுட்டு தான் யார் என்பதை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து அவன் போய்கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பேசுறார், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தேனே, அதே தேவன் தான், அவரோடு இருந்த அதே இருக்கிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிற, உன் ஜனங்களோடு இருக்கிற, உங்களை சந்திக்க வந்து இருக்கிற, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிற. ஹல்லேலூயா. உன்னை கொண்டு செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும். இப்ப எழுந்து போன விசுவாசத்தை இந்த மோசைக்குள்ள தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. நான் சொல்றேன், உன்னை குறித்து 1000 திட்டங்கள் வைத்திருந்தாலும் அதை நீ விசுவாசிக்காம உன்னை உபயோகப்படுத்த முடியாது, கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியாது. அவருடைய வார்த்தையை நீ புரிந்து கொள்ளாம, அதை நீ நம்பாம, உனக்காக ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. 4000 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம். இயேசு இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் மீட்டெடுக்கிற மிகப்பெரிய வேலை, ஒரு கல்வாரியில் மறிக்க வேண்டும். அவர் செய்து முடிக்க வேண்டிய மிகப்பெரிய வேலை, இயேசு கிறிஸ்துவை குறித்த மிகப்பெரிய திட்டம். ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு இந்த பூமியில ஒரு பெண்ணானவள் கடவுளுடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டியிருக்கிறது. 1000 திட்டங்கள் உங்க மேல இருந்தாலும் கர்த்தரை நம்பாம நீங்க விசுவாசின, அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த விசுவாசத்தை வளர்த்துக்குள்ள காரியம்தான் அவர் சொன்னதை எடுத்தும் வாயில வைத்து. ஹல்லேலூயா. அவர் என்னை பற்றி இப்படி சொல்லி இருக்கிறார் என்பது நீ சொல்றத ரொம்ப முக்கியமானது. அதுதான் ஆண்டவர் உன்னை செயல்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. வசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 1:7. அவன் என்னிலும் வல்லவர். யார் சொல்றது? இத யோவான் சொல்றார். என்னிலும் ஒரு வல்லவர் வருகிறார், எனக்கு பின் வருகிறார். ஆமா, அவருடைய உலகத்தில் அவர் தான் சகல வல்லவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலேயே அவர் தான் வல்லவர், அவர் தான் ஹீரோ, அவர் தான் எல்லாமே. அவருக்கு நிகரானவர் கிடையாது. அவர் வரப்போகிறார். அப்ப அந்த நிகரானவர் வருவதற்கு ஒரு பெண்ணிடத்தில் பேசப்படுகிறது. லூக்கா 1:28 வாசிக்கலாம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையில் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார்.
தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து இங்க வந்து ஒரு போய்விட்டான். தேவதூதன் இந்த மரியாளுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறத பார்க்க முடிகிறது இல்லையா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை தேவதூதன் சொல்லி கொண்டு இருக்கிறான். உனக்கு ஒரு குமாரனை பிறப்பான்னு. அவன் எப்படி இருப்பாரு அதெல்லாம் சொல்லும் பொழுது இவளுக்கு ஒன்று தோணுது, நாம் நிச்சயிக்கப்பட்டு இருக்கிறோம், நாம் கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு ஆணின் தொடர்பும் இல்லை, இவர் வந்து குழந்தைய பெற்றுக்கொள்வேன்னு சொல்றாரு. அப்போ இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேன் என்றான். அப்போ அவர் சொல்றாரு, பிரதியுத்தரமாக, ஏற்கனவே எலிசபெத்துன்னு ஒரு வயதான ஒரு பெண்மணி உனக்கு முன்னாடி கர்ப்பம் தரித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. வயசான காலத்துல ஒரு அற்புதம் நடக்குது, அதனால உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. அது வேற லெவல், இது வேற லெவல். ஹல்லேலூயா. அங்க பிறகுற குழந்தைக்கும் இந்த பிறகுற குழந்தைக்கு வித்தியாசம். இது எந்த ஒரு தொடர்பு இல்லாம பரிசுத்த ஆவியானவரால பிறக்கிற ஒரு குழந்தை. அப்படி சொல்லும்போது அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பி சொல்லும்போது நம்முடைய வார்த்தையின்படியே ஆக்க கடவுது சொல்றாங்க. எவ்வளோ பெரிய திட்டம். மரியாள் மட்டும் கொஞ்சம் மாம்சத்துல யோசித்திருந்தா, கல்யாணம் ஆகாதவன குழந்தை பெற்றுக்குன்னா வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரு, உலகம் என்ன சொல்லும் இல்லையா? இதெல்லாம் ஒரு அசிங்கமா இல்லையா, கேவலமா இல்லையா? இப்படியெல்லாம் மாம்சிகமா யோசித்திருந்தா, அதை விசுவாசிக்கும் போயிருந்தா என்னவா இருக்கும்? எவ்வளோ பெரிய திட்டம் தடைப்பட்டு போயிருக்கும் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருந்தாலும் அதை செயல்படுத்த பூமியில ஒரு மனிதனை தேடுகிறார். ஹல்லேலூயா. இது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும் மிகப்பெரிய திட்டம் இருந்தாலும் ஒரு தன்னை திக்குவாயும் மந்தனாவான் தன்னை மாற்றிக்கொண்டு தேவனுடைய இந்த திட்டங்களை விட்டு விலகி ஓடி ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ள போயிட்டவனை மறுபடியும் இந்த விசுவாசத்துல தட்டி எழுப்ப வேண்டியதா இருக்கிறது. இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பது ஆண்டோட பிரதான வேலையா இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பேரை மாற்ற வேண்டியதா இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு விசுவாசம் உண்டாக்க கோலையும் தடியும் போட்டு பாம்பாக மாற்றி அற்புதங்களை செய்து அவர் இருக்கிறவராக இருக்கிறார் என்பதை ஏதாவது செஞ்சு காட்ட வேண்டியது. சிலரோடு பல மணி நேரம் பேச வேண்டியதா இருக்குது இல்லையா? ஆண்டவர் எப்படி ஆகல ஒரு மனிதனை விசுவாசம் உள்ளவனாய் மாற்றி விட்டால் போதும், அவனை தேவன் எடுத்து பயன்படுத்துவது ஈஸி ஆயிடும். அவனுடைய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது அவருக்கு ஈஸி ஆயிடும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் மரியாள் போல உங்கள் ஒவ்வொரு குறித்த மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப அதை நமக்கு புரியல வச்சுக்க, ஆவரேஜ் கிறிஸ்தவர்கள், ஆவரேஜ். ஆமா, அப்படின்னு என்ன? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை தவறாம போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ண மாட்டேயா, நான் எங்க இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன், கரெக்டாக காணிக்கப்பட்டுடுவேன், கரெக்டாக காணிக்கப்பட்டுடுவேன். எங்க இருந்தாலும் அது பட்டும். இது ஒரு விதமான பக்தி, இது ஒரு விதமான கிறிஸ்தவ பக்தி. கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன், கணக்கு போட்டுடுவேன், எல்லாம் கூட்டத்தில் கலந்துவேன். இல்லை, அது இல்லை. இதெல்லாம் நீங்க வந்து செய்ய வேண்டிய அடிப்படையை காரியங்கள். அடிப்படை. ஆமா, டெய்லி பல்ல விளக்கணுமா? ஆமா, பல்ல விளக்கணும். குளிக்கணுமா? குளிக்கணும். ட்ரெஸ் துவச்சி போட்டுக்கணுமா? துவச்சி போட்டுக்கணும். இதெல்லாம் எல்லாம் தானே பண்றோம். இது எதுவுமே செய்யலைன்னா என்ன நமக்கு அதை நாரி போயிடும், நாரி போயிடும். அது போலதான் சர்ச்சுக்கு வர வேண்டியது, நீங்க உட்கார வேண்டியது, இதெல்லாம் வந்து எப்போதும் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டிய விஷயங்கள். இதை பத்தி பெருமை பெற்றிருக்கணும். கரெக்டா சர்ச்சுக்கு விடும், கரெக்டாக சர்ச்சு வந்தால் தான் நடக்கும். அங்கே தான் கடவுள் வார்த்தை போதிக்கப்படுகிறது. அங்கே தான் ஆண்டவருடைய இருதயத்துகளை கிரியை பண்ண முடியும். அங்கே தான் உன்னை தொட முடியும், ஒரு பிரசனத்துக்குள்ள கொண்டு வர முடியும், ஏதாவது செய்ய முடியும். ஹல்லேலூயா. இல்லையா? எப்படி அவர் எப்படிப்பட்டவரோ, நான் எப்படிப்பட்டவர்? நான் நியாயம் பண்றவன், ஊரை ஏமாத்துறவன். ஆனாலும் அவர் எப்படிப்பட்டவரோ ஒரு ஆசை இருந்தது, அதற்காக பிரயாசப்பட்டனே, கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறி உக்காஞ்சனே, அதை தேவன் கண்டுபிடிக்கிறார். ஹல்லேலூயா. நீ யார் என்பது பெரிசல்ல, அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள எவ்வளவு ஆவலா இருக்கிறார். அது அப்படி தேடி வரியா, ஏதோ நானும் வரேன்னு வரியா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹல்லேலூயா.
சாதாரணமா சர்ச்சுக்கு வர்றது வேற. என் தேவனை தரிசிக்க போகிறேன், அப்படி வார்த்தை கேட்க போறேன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போகிறேன், என் வாழ்க்கை அதன் மூலமா மாற போகுது, ஆண்டவர் இன்னைக்கு என்ன தொட போகிறார், எப்படியாக அவரை சந்திக்க போகிறேன், ஆவலாய் தாகமாய் அவர் எப்படிப்பட்டவரோன்னு நீ ஆலயத்துக்கு வருகிறாயே, அவர் உன்னை சந்திக்காமல் அந்த இடத்தோடு வெளியே போக மாட்டார். ஹல்லேலூயா. நகர முடியலங்க அவரால. அந்த காட்டத்தை மரத்தை தாண்டி அவரால் போக முடியல. ஏன்னா ஒருத்தன் வாஞ்சியா, ஒருத்தன் தாகமா காத்து கொண்டு இருக்கான், எப்படியா இவரை பார்க்கணும். ஆனா அவன் கெட்டவன், அவன் மோசமானவன், நல்லவன் கிடையாது, ஊரை ஏமாத்துறான். ஆனாலும் இவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும் ஒரு ஆசை அவனுக்கு இருந்தது. அவனை தாண்டி அந்த இடத்தை விட்டு அவரால் கடந்து போக முடியல. அது போல நீங்கள் தாகமாய் வாஞ்சியாய் தெய்வ சமூகத்துக்கு வருகிறோம், நிச்சயமாய் அவருடைய சத்தத்தை கேட்பீங்க, பிரசனத்தை உணர்வீங்க, அவருடைய தொடர்தல் உணர்வீங்க. அவர் உங்களுக்கு வைத்த அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும், ஆண்டவர் உங்களோட பேசுகிறத உணர முடியும், அவருடைய அற்புதத்தை ருசித்து பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உடைய வார்த்தையின்படி எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் ரட்சகரை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையின் மூலமா தான் நீ நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு பெண்மணி அந்த கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தபடினால இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது, அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த உலகத்துக்கு ஒரு விடிவு காலம் உண்டானதுக்கு ஒரு பெண்மணி கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தபடினாலே. மரியாள் யார் என்பது பெரிய விஷயம் இல்ல, மரியாள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்தாள் என்பதுதான் பெரிய விஷயம். ஹல்லேலூயா. நீங்கள் யார் என்பது சரித்திரம் அல்ல, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கும் போது நீங்கள் சரித்திரமாய் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. என்றைக்கு கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கிறீர்கள் அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம். இதுவரையில நீங்க யாரா இருந்தீங்க கணக்கு கிடையாது, நீங்க எப்படின்னா இருக்கலாம் இல்லையா. ஆனா ஆண்டவரை பார்த்த பிறகு அந்த சகையுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரிடத்திலாவது நான் அணியாமையை வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையா திருப்பி கொடுக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய மாற்றம். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா, என்னை மாற்றும் என்னை மாற்றும். சிலர் எப்படி, நான் ஆண்டவரே நான் தினமும் ஜெபிக்கணும் ஆண்டவரே, அதுக்கு ஒரு ஜெபம். நான் கரெக்டா சர்ச்சுக்கு போனேன் ஆண்டவரே, கரெக்டா சர்ச்சுக்கு போறது ஒரு ஜெபம், ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெபம், கரெக்டா ஜெபம் பண்ணாண்டவர், நல்லா ஜெபம் பண்ணாண்டவர். அது நீதாமே எந்த ஜெபம் பண்ணும், நீதான். இப்ப இயேசுவே போயிட்டு நான் மாறணும் அவனும் கேட்கல, அவரும் சொல்லல. நல்லா கவனிக்கணும். சகையே பின்னாடி வரவெல்லாம் சொல்றாங்க நீ மோசமான ஆளுன்ட்டு. அப்பா இன்னில இருந்து விட்டுற அந்த கதையெல்லாம் அவரும் சொல்லல. என்ன, அவனும் தன்னை மாத்திக்கணும்னு நினைச்சு வரல, அவன் ஆசையெல்லாம் அவரை பார்க்கணும்னு தான். இவரை பத்தி இப்படி சொல்றாங்களே, ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும், ஒரு சின்ன ஆசை தான், அதற்காக ஒரு பிரயாசம், அது ஒரு விசுவாச செயல் தான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த இயேசுவை பார்க்கணும்ன்ற அந்த ஆசையே ஒரு விசுவாச செயல் தான். அதனால தான் அந்த காட்டத்தி மரத்துல அந்த குள்ளனான மனிதன் ஏற முடியாது, கஷ்டப்பட்டு ஏறி இருக்கிறான். ஒருவேளை கிராட்சி ஏற்பட்டு இருக்கலாம், அங்கெல்லாம் ரத்த காயங்கள் வந்திருக்கலாம், ஏன்னா அது பிடிக்க முடியாது மரத்தை, அது அவன் தானா ஏறி இருக்க ரொம்ப சிரமப்பட்டு. ஒரு விசுவாச செயல். இயேசுவை காண வேண்டும் என்பது ஒரு விசுவாசம் தான். ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தே ஆகணும் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்து அதுக்காக பிரயாசப்பட்ட அந்த விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நம் விசுவாசத்தில் எடுக்கிற எல்லா விஷயத்தையும் தேவன் கனம் பண்றாருங்க. ஹல்லேலூயா. அதை அவர் எதிர்பார்க்கிறாரு. என்னை நம்பி ஏதாவது செய்வியா? சில நேரத்தில் தூங்குற மாதிரி இருப்பார் ஆண்டவர். ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனை இருக்கிறீங்களா இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே, இப்படி காத்தடிக்குது, இப்படி அலைகள் வீசுகிறது, படகு ஆடுது. எப்படி தூங்குறாரு, எப்படி? ஆமா, கட்டில் போட்டு ஒருத்தர் இப்படியும் அப்படியே ஆட்டுறாங்க, அப்படி தூக்கி தூங்குவீங்களா நீங்க? அந்த பக்கம் இப்படி நாட்டுறாரு, ஒருத்தர் இப்படி நாட்டுறாரு, நல்லா தூங்குனா தூங்குவீங்களா? தூக்கம் வருமா? ஆனா இங்க ஒருத்தர் தூங்குறாரு, இங்க ஒருத்தர். ஆமா, நீங்க கடல்ல போன தினம் போட்டு அப்படியே சாதாவே அது இப்படிதான் ஆடின்னு இருக்கும், தூங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. சாதா போட்டே எப்படி அலைகள் பாய்ந்துடும், எப்போ கவுந்துரமான பயமா இருக்கும். போயிருக்கோம் ஒரு முறை, அதெல்லாம் தான் சொல்றேன். அதனாலதான் ஆமா, ஒரு வாட்டி இது மாதிரி காசு கொடுத்து விட்டுன்னு ரவுண்ட் அடிச்சுட்டுன்னு வராங்க, போன பார்த்தா பயமா இருக்குது, கயிறு ஒன்று கொடுத்து கயிறை பிடிச்சிக்கணும்,
அந்த போட்டு ஒழுங்கா போல, இப்படியும் அப்படியும் அப்படியும் போகுது கடல்ல. நமக்கு பயமா இருக்கு. இப்படிப்பட்ட இடத்துல காத்து அடிக்கும் போது, புயல் அடிக்கும் போது அந்த போட்டு என்ன நிலைமை? அப்போ எத்தனை ஆட்டம் கொடுக்கும். ஆனவர் நிம்மதியாய் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் தூங்கிடுங்க பிரச்சனை வந்து. அதே நினைச்சு குழம்பாதீங்க. நீங்க ஆண்டவரை நீங்க பார்த்துக்கப்பா, நான் தூங்குறேன். இது என்னால முடியாது, நீங்க தான் பார்த்துக்கணும். இது எனக்கு என்னுடைய எல்லையில இல்லை, என் அறிவில் எட்டல, என் சக்திக்கு அப்பாற்பட்டது. அதனால நான் தூங்குறேன், நீங்க பார்த்துங்க. அப்படி இயேசு தூங்கிட்டார். என்ன சீசர்களை, நீங்க பார்த்துங்க, உங்க எல்லைக்குள்ளதான் இருக்குது. நீங்க நினைச்சா இந்த காற்றையும் கடலும் அடக்கல. அதனால நான் தூங்குறேன், நீங்க பார்த்துங்கன்னு தான் நான் தூங்கிட்டு இருக்கிறேன். இவ்வளவு பிரச்சனை இல்லை, நான் நிம்மதியா தூங்குறேன்னா என் சீசர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவருக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போனால் அப்படியே ஆகுன்னு கற்றுக் கொடுத்து இருக்கிறேன். ஆகினாலே இந்த காற்றையும் கடலையும் இவங்க ஒரே வாரத்தில் அடக்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். ஹலோ, அன்றைய நேரத்தில் இயேசு தூங்குறது போல இருக்கா? அப்ப நீங்க செயல்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஜெபித்தனே, உடனே நடக்கலைன்னா நீங்க செயல்படணும். ஆண்டவர் நீங்க செயல்படணும், தூங்கி கொண்டு இருக்கிறார். நீங்கள் ஏதாச்சும் செய்யணும். என்ன செய்யணும்? காற்று இறையாதே, அமைதலாயிரு. 2 வார்த்தையில கதை முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நீங்க சொல்ற 2 வார்த்தையில உங்க வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. 10 வருடம் ஜெபிச்சுங்க. நான் சொல்றேன், ஒரே விசுவாச வார்த்தையில உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் உண்டாக முடியும். ஆண்டவர் தூங்கவில்லை, உன் விசுவாசத்தை செயலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏதாக விசுவாசமா பேசுவியா? அது தானா நடப்பதற்கு எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. வார்த்தையை சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் விசுவாசத்தை கற்றுக்கிறது தான் போதிக்க வேண்டியது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த விசுவாசத்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. ஹல்லேலூயா. உலகத்துல அநேக காரியங்கள் ஒவ்வொரு நாளும் புதுசா கிளம்பிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு. அதை எல்லாவற்றையும் ஜெயிக்குவதற்கு நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்றேன், இந்த நிலை இன்னும் உயரணும், இன்னும் நான் மேலே வரணும், ஏதாவது பண்ணணும் நீங்க நினைக்கணும். அப்படி நினைக்கணும்னா சபைக்கு வர்றது வேஸ்ட். ஹலோ, நான் சொல்றேன், போதாண்டவரை இருக்குது இதெல்லாம் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா நீங்க சபைக்கு வர்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு தேவன் உங்களை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஏதாவது செய்யணும்னு துடிக்கணும், விரும்பணும், ஆசைப்படணும். அந்த ஆசையை தூண்டுவதற்கு தான் இந்த சத்தியங்களை போதிக்கிறோம். அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு விசுவாசத்தை போதிக்கிறோம். இருக்கிற நாட்களில் நான் எதனா செய்யணும். ஒருவேளை நான் 1 வருஷம் தான் உலகத்தில் உயிரோடு இருக்க போற ஒரு நிலையை தெரிஞ்சா, இந்த 1 வருஷத்துல நான் ஏதாவது நான் பண்ணிட்டு போன ஆண்டவரை, இந்த நாமத்தை உயர்த்தின ஆண்டவரை, ஏதாவது நான் சாதிக்கணும் ஆண்டவரை, நான் வாழ்கிற நாட்கள் கொஞ்சமா இருந்தாலும் ஆண்டவரை ஏதாவது பெருசா நான் செய்யணும் ஆண்டவரை சொல்லி அதுக்காக நீ ஆசைப்பட்டு முயற்சி செய்யும் போது கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உன் கூட நிற்க அவர் ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அவரோட நிற்க தயாரா இருக்கீங்க? அவரும் கூட நிற்பதற்கு தயாரா இருக்கிறார். நீங்க அவர் கூட நிற்க தயாரா இருக்கீங்களா? கூட சேர்ந்து பெரிய காரியங்களை செய்வதற்கு தயாரா இருக்க. மோசே, வாப்பா, நான் கூட இருக்கிறவரா இருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர், என்ன திக்கமாயும் மந்தனாவும் இருக்கிறேன், எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, பல வில்வித்தை எல்லாம் மறந்து போச்சு, கத்தி சண்டை மறந்து போச்சு, படிச்ச படிப்பு மறந்து போச்சு, 40 வருஷத்துல எல்லாம் போச்சு, வெறும் ஆடுதான் ஞாபகத்துக்கு வருது, அந்த மேமே சத்தத்தான் வருது, என்னை விட்டுடுங்க ஆண்டவரே. இல்ல, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. நீ என் கூட நின்னா போதும். அவர் சொல்லாரு, அங்க ஆரோன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பேச வைக்கிறேன்பா, நீ என் கூட நின்னா போதும், நீ என் கூட நின்னா போதும், நான் சொல்றத சொன்னா போதும், என் திட்டத்தை நிறைவேற்றுவேன். ஹலோ, நான் சொன்னதை நீ சொன்னா போதும், நான் சொன்னதை என் கூட நீ நின்னா போதும், என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவேன், நோக்கத்தை நிறைவேற்றுவேன். நான் சொன்னதை சொன்னா போதும், என் கூட நீ நின்னா போதும், நான் உன் கூட நிற்க தயாரா இருக்கிறேன். எத்தனை பேர் அவர் கூட நிற்க தயாரா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே.